ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. நான் செய்தியரங்கில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மழையால் பெரும் பாதிப்புக்குள்ளான கன்னியாகுமரிக்கு மேலும் ஒரு சோகமாக இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு. சிவப்பு எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு மையம். சென்னையின் பல்வேறு இடங்களில் தேங்கிய மழை நீருடன் கலந்து வரும் கழிவுநீர். தொற்று நோய் பரவும் ஆபத்து இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அதிகரித்துக் கொண்டே போகும் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து. வெளியேற்றப்படும் நீரின் அளவும் அதிகரிப்பு. நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் குறித்த தகவல் தெரிவித்தால் உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. சம்பா தாளடி நெற்பயிர்கள் அடுகத் தொடங்கி இருப்பதால் நீர்நிலைகளை தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பு எதிரொலி. பாசன ஆறு மற்றும் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படவில்லை என்பதை முதல்வரே ஒப்புக்கொண்டதாக விவசாயிகள் விமர்சனம். சேலம் ஏற்காடு பகுதியில் வீடுகளில் தேங்கிய மழைநீர் விரைந்து அகற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியல். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு. உச்சநீதிமன்ற கொலீஜியத்திற்கு மூத்த வழக்கறிஞர்கள் கடிதம். இந்தோனேஷியாவில் எண்ணெய் நிறுவனத்தின் சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ. முன்னெச்சரிக்கை கருதி சுற்றுவட்டார பகுதி மக்கள் வெளியேற்றம். தேசிய கிரிக்கெட் அகாடமியின் தலைவராகிறார் முன்னாள் வீரர் VVS லட்சுமண். கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் சௌரவ் கங்குலி தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, ஈரோடு, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய அந்தமான் கடற்பகுதியில் நிலவுவதால் அடுத்த 4 நாட்களுக்கு குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அதனால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர் மழையினால் சென்னை மயிலாப்பூரில் பல்வேறு பகுதிகளில் தேங்கி நிற்கும் தண்ணீருடன் கழிவுநீரும் கலந்து காணப்படுவதால் தொற்றுநோய் பரவும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் மழை விட்டு 2 நாட்களாகியும் பல்வேறு இடங்களில் மழைநீர் இன்னும் வடியாமல் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ளது. அந்த வகையில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள முத்து தெரு, ஜோசப் காலனி உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் இன்னும் அகற்றப்படவில்லை. அத்துடன் தேங்கி நிற்கும் தண்ணீருடன் கழிவுநீர் கலந்து காணப்படுவதால் தொற்றுநோய் பரவும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுவரை அதிகாரிகள் யாரும் இப்பகுதிக்கு வந்து மழைநீரை அகற்றுவதற்கு எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் தொடர்ந்து பல வீடுகளில் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். ஆனால் இந்த 6 நாள் தண்ணியில்
சாக்கடையும் மழையும் சேர்ந்து இருக்குது. அதோட வீட்டுக்கு போக வழி இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துருச்சு. இருந்தாலும் வெளியிலையும் போக முடியாமல் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கோம். மழை தண்ணியை பிடிச்சே தான் இப்போ குடிச்சிக்கிட்டு இருக்கோம். தொற்று நோய் பரவுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதிகாரிங்க நாங்கள் எத்தனையோ ஃபோன் பண்ணி அவங்க வரவே இல்லை. சாக்கடை நாற்றம் அடிக்குது. இங்கே வேணா பாருங்க, இங்கே நீங்கள் தான் பார்க்குறீங்கல்ல, ஒரே ஸ்மெல்லு. எப்படி வெளியில் வர்றதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஒரு வாரமாக மழை பெஞ்சதில் தண்ணி நிறையா வந்துருச்சு, வீட்டுக்குள்ளையெல்லாம் வந்துருச்சு, வீட்டுக்குள்ளே சாக்கடை தண்ணியும் சேர்ந்து வந்துருச்சு. அதனால் எங்களால் வெளியே போக முடியல. எங்களுக்கு யாரும் எந்த உதவியும் செய்யலை, இது வரைக்கும் எந்த உதவியும் செய்யலை. அதனால் நீங்கள் தான் ஏதாவது பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும். முதல்ல இந்த தண்ணி கொஞ்சம் போகிறதுக்கு ஏதாவது வழி பண்ணி விடணும். வீட்டுக்குள்ளெல்லாம் சாக்கடை தண்ணிலாம் வந்துடுச்சு, கரண்ட்டு பிரச்சனையாயிடுச்சு. இன்னும் எந்த அதிகாரியும் இன்னும் பார்க்கல. ஒரே ப்ராப்ளமாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க தெரியல. வீட்டுக்குள்ளெல்லாம் ஒரே பிள்ளைங்கள்லாம் தூங்கவும் முடியல, ஒரே தண்ணியாக வந்தது. இந்த ட்ரிப்பு இந்த கக்கூஸ் தண்ணி எல்லாமே கிச்சனு எல்லா பெட்ரூமு எல்லா இடத்துலையும் தண்ணி சுரக்கி அப்படியே இருக்குது. இது மட்டும் யாருமே வரல. படுக்கிறதுக்கு இடம் கிடையாது. படுக்கிறதுக்கு இடம் இருந்தால் தானே இங்கே இருக்கிறதுக்கு யாருமே இல்லை. எல்லாம் இருக்கிறாங்க. பாருங்க, துணி எடுத்துன்னு போகிறவங்க துணி மூட்டை பாருங்கள், இத்தையும் எடுங்க. துணி மூட்டையும் எடுத்துன்னு போகிறேன் பசங்க கட்டுறதுக்கு. இதேபோன்று சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள குயில் தோட்டம் குடிசை மாற்று வாரியத்து குடியிருப்பு பகுதியிலும் கழிவுநீர் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அகற்ற வேண்டும் என்று மாநகராட்சிக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 10 நாளாக இந்த ப்ராப்ளம் இருக்குது. மழைக்கு முன்னே, இந்த மழைக்கு முன்னே இதை எடுத்திருந்தாங்களா, நாங்களும் அதிகாரிகிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த செய்கிறேன்னு சொல்கிறாங்க, இது வரைக்கும் செய்யவே இல்லை. இப்போ மழையில் ரொம்ப ப்ராப்ளம் ஆகி போச்சு. அந்த மெட்ரோ ட்ரைனேஜும் ஒன்றாகுது. குடி தண்ணி கூட சுத்தமாக இல்லை. பிள்ளைங்களுக்கு இப்போ நோய் வர ஆரம்பிச்சிச்சு. இதனால் ரோடு மறியல் பண்ணலான்னு இருக்கிறோம். நாங்கள் ரோடு மறியல் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ அதிகாரிகள்கிட்ட போய் கேட்குறோன்னா, இந்த மாதிரி இருக்குது, இந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்குது, பின்னாடி குப்பை இல்லை மாட்டீங்க. அவங்க மெத்தனமாக சொல்கிற ஒரே விஷயம், இதை இடிக்க போகிறோம், இதுக்கு எதுக்கு நாங்கள் செலவு பண்ணோம், இடிக்க போகிற இடத்துக்கு ஆனால் மழை நீர் வடிகால் ஸ்கீம் பண்ணுறேன்னு எடுத்துன்னு வராங்க. யாரோட பணத்தை கொள்ளடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. நாங்கள் எம்எல்ஏக்கு அவர் ஒரு புகார் என்னன்னு கொடுத்துருக்காரு, இந்த சட்டமன்ற உறுப்பினர். இதை வீடியோ எடுத்து அவருக்கு அனுப்புகிறோம். 3 நாளாக தொடர்ந்து அந்த வேலையை பண்ணிருக்கோம். இன்னைய வரைக்கும் ஒரு நடவடிக்கை இல்லை. நாளைக்கு சாக போகிறோன்னா இன்றைக்கி சாப்பிடாமல் இருப்பாங்களா? சாப்பிட்டு தானே ஆவாங்க. நாங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த இடத்த தூய்மை பண்ணி கொடுத்தோம். சேலம் ஏற்காடு பகுதியில் வீடுகளில் தேங்கிய மழைநீரை அகற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் ஏற்காடு பிரதான சாலை KK நகர் குடியிருப்பு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் அமைந்துள்ளன. இந்த பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் சாக்கடை நீர் முழுவதும் வெளியேறாமல் வீடுகளை சூழ்ந்துள்ளது. மேலும் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ள நிலையில் மழைநீரை வெளியேற்ற மாநகராட்சி அதிகாரிகள் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். தேங்கி இருக்கும் மழைநீர் மூலம் விஷப்பூச்சிகள் வீட்டிற்குள் புகுந்து விடுவதால் மிகுந்த அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். இதனால் ஏற்காடு KK நகர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏற்காடு பிரதான சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அப்பகுதிக்கு வந்த கண்ணங்குறிச்சி காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். அதன் அடிப்படையில் சாலை மறியல் போராட்டத்தை அவர்கள் கைவிட்டனர். மழை தண்ணி போகிறதுக்கே வழி இல்லை. நாங்களும் மாநகராட்சிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். எப்போ பார்த்தாலும் வருஷம் இப்படித்தான் இந்த தண்ணி நிற்கிது. வீட்டுக்குள்ளே தண்ணி புகிற போகுது. இந்த தண்ணியில் பாம்பு, தேடு, பூரா எல்லாம் தெரியுது. குழந்தைங்கள வச்சுட்டு ஒரு டாக்டர் வீட்டுக்கு போகணும்னா ஆட்டோக்காரங்கள்லாம் வரமாட்டேங்கிறாங்க. பெரியவங்க இருக்காங்க, ரொம்ப சிரமப்படுறோம். பால்காரங்க வரமாட்டேங்கிறாங்க, சிலிண்டர்காரங்க வரமாட்டேங்கிறாங்க. மாநகராட்சியில் நாங்களும் சொல்லிவிட்டு அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்கிறாங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இங்கே குடியிருப்புகளுக்குள்ளே தண்ணி இப்போ மழை பெய்ய ஜாஸ்தியாகி வீடுகளுக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, கார்பரேஷனில் மனு கொடுங்கன்னாங்க. ஏற்கனவே மனு கொடுத்துருக்கோம், ஹாட் ஷீட்டில் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறோம், எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சீப் பானர்ஜி இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மூத்த வழக்கறிஞர்கள் இது தொடர்பாக உச்சநீதிமன்ற கொலீஜியத்திற்கு கடிதமும் எழுதியுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக உள்ள திரு சஞ்சீப் பானர்ஜியை மெகாலயா உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது. இதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தைச் சேர்ந்த 31 மூத்த வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் இவ்விவகாரம் தொடர்பாக அவர்கள் உச்சநீதிமன்ற கொலீஜியத்திற்கு கடிதமும் எழுதியுள்ளனர். அக்கடிதத்தில் இடமாற்றத்திற்கான காரணங்களை வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை என மூத்த வழக்கறிஞர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு சஞ்சீப் பானர்ஜி பொறுப்பேற்று இன்னும் ஓராண்டு கூட நிறைவு பெறாத சூழலில்
அவரை மெகாலயா போன்ற சிறிய மாநிலங்களுக்கு இடமாற்றுவது முறையல்ல எனவும் குறிப்பிட்டுள்ளனர். எனவே திரு சஞ்சீப் பானர்ஜியை இடமாற்றம் செய்யும் முடிவை கைவிடுமாறும் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடியில் உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபயிற்சி போட்டி மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. உலக சர்க்கரை நோய் தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. இதை முன்னிட்டு தூத்துக்குடி கடற்கரை சாலையில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு சர்க்கரை நோய் பரிசோதனை நடத்தப்பட்டது. பின்னர் நடைபயிற்சி போட்டி நடைபெற்றது. இதில் பொதுமக்கள், மருத்துவர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தூத்துக்குடி ரோஜ் பூங்கா முதல் படகுக்கூடம் வரை சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபயணம் மேற்கொண்டனர். கண்டிப்பாக சர்க்கரை நோயை நம்மளால் வெல்ல முடியும் என்ற ஒரே நோக்கத்துக்காக சாப்பாட்டை கட்டுப்படுத்தி உடற்பயிற்சி இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும்ன்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த வாக்கத்தான பெரிய அளவில் தூத்துக்குடியில் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது அவ்வளோ பேருமே மக்களுக்கு எடுத்து சென்று எடையும் குறைச்சி கண்டிப்பாக சாப்பாட்டையும் கட்டுப்படுத்தினா கண்டிப்பாக சர்க்கரை நோயை நம்மளால் வெல்ல முடியும். தமிழகத்தில் மறைந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வழங்கப்படும் குடும்ப பராமரிப்பு தொகையை அனைத்து மறைந்த கலைஞர்களின் குடும்பங்களுக்கும் வழங்க வேண்டும் என அரசுக்கு கிராமிய கலைஞர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழ்நாடு மாநில கிராமிய கலைஞர்கள் மற்றும் கலை தொழிலாளர்கள் மத்திய மண்டல நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்றது. இதில் மதுரை, தேனி, ராமநாதபுரம், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட கலைஞர்கள் மற்றும் கலை தொழிலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய தமிழ்நாடு மாநில கிராமிய கலைஞர்கள் சங்க மாநில தலைவர் திரு சோமசுந்தரம், மறைந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வழங்கப்படும் குடும்ப பராமரிப்பு தொகையை அனைத்து மறைந்த கலைஞர்களின் குடும்பங்களுக்கும் வழங்கிட வேண்டும் என தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார். கலைஞர்களுக்கு வழங்கப்படும், அதே போலவே மறைந்த கலைஞர்களுக்கு வழங்கக்கூடிய குடும்ப பராமரிப்பு தொகையை அனைத்து கலைஞர்களுக்கும், மறைந்த அனைத்து கலைஞர்களுடைய குடும்பங்களுக்கும் கிடைப்பதற்கு ஏதுவாக அனைத்து கலைஞர் நிதியுதவி வழங்கி அனைத்து கலைஞர்களின் குடும்பங்களையும் பாதுகாக்க வேண்டுமாறு இந்த நேரத்தில் மிக பணிவோடு மாண்பு முதல்வர்களை கேட்டுக்கொள்கின்றோம். தேசிய கிரிக்கெட் அகாடமியின் தலைவராக முன்னாள் கிரிக்கெட் வீரர் VVS லக்ஷ்மண் விரைவில் பொறுப்பேற்பார் என்று BCCI தலைவர் சௌரவ் கங்குலி தகவல் வெளியிட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் VVS லக்ஷ்மண் அண்மையில் நடைபெற்ற 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தற்போதைய இந்திய அணியின் ஆட்டம் குறித்து விமர்சித்திருந்தார். மேலும் T20 அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா நியமிக்கப்பட்டது குறித்தும் அவர் கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தேசிய கிரிக்கெட் அகாடமியின் தலைவராக முன்னாள் கிரிக்கெட் வீரர் VVS லக்ஷ்மண் விரைவில் பொறுப்பேற்பார் என்று BCCI தலைவர் சௌரவ் கங்குலி தகவல் வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான ராகுல் டிராவிட் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது VVS லட்சுமணனும் இணைவது இந்திய கிரிக்கெட் அணிக்கு கூடுதல் பலத்தை சேர்க்கும் என்று ரசிகர்கள் பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்தோனேஷியாவில் எண்ணெய் நிறுவனத்தின் சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் முன்னெச்சரிக்கை கருதி அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். இந்தோனேஷியாவின் ஸ்லாகேப் நகரில் உள்ள பெர்னமினா எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனத்தின் சேமிப்பு கிடங்கில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அனைத்து பகுதிகளுக்கும் தீ பரவியதால் அங்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். தீ பரவத் தொடங்கியதும் அப்பகுதியில் இருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. அதே சமயம் தீ விபத்து நிகழ்ந்ததற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பெய்து வரும் கனமழையால் சுசீந்திரம் படையாற்றின் கரை உடைத்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக கோதையாறு, பரளையாறு, குடித்துறை, தாமிரபரணி ஆறு உள்ளிட்ட அனைத்து ஆறுகளிலும் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. சுசீந்திரம் பகுதியில் படையாற்றின் கரைகள் உடைந்து தண்ணீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்தது. சுசீந்திரம் கோவிலிலும் வெள்ளம் புகுந்தது. இதனால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். தண்ணி இப்போ நம்ம ஊருக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கற்காடு ஊர், பத்தியோலை, அந்த எல்லா இடமுமே ஃபுல்லு தான். ஒரு இடுப்பளவுக்கு மேலே அளவுக்கு உண்டான தண்ணியில் தான் எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க.
இன்னும் இன்னைக்கு நைட் எப்படி இருக்குங்கிறது தெரியல. எல்லாரும் பயத்தில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நைட் என்ன ஆகுங்கிறது தெரியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம நடந்த அதே இதுதான் அவங்களுக்கும் பயமாக இருக்குது. ஏன்னா இந்த வாட்டி இப்போ யாரும் இது வரைக்கும் பாலம் தாண்டி போனது மாதிரி பார்த்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி. புரட்சித்தாய் சின்னம்மா ஆலோசனையின் பேரில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே இருளர் குடும்பங்களுக்கு நல உதவிகள் வழங்கப்பட்டன. புரட்சித்தாய் சின்னம்மா ஆலோசனையின் பேரில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த பெரிய கடம்பூர் ஊராட்சியில் வசிக்கும் இருளர் குடும்பங்கள் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வேலையின்றி உள்ள ஏழை எளியோருக்கு பாய், ரொட்டி, குடிநீர் பாட்டில் உள்ளிட்ட நல உதவிகளை முன்னாள் அரசு கொறடா திரு PM நரசிம்மன் வழங்கினார். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு குழந்தைகளுக்கு இனிப்புகள், பேனா ஆகியவை வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் திரு டி. செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் வங்கி ATM இயந்திரத்தை கடப்பாறையால் உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி செய்த சம்பவம் குறித்த CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. ராமநாதபுரம் பாரதி நகரில் வங்கி ATM மையத்தில் நேற்று இரவு புகுந்த ஒருவர் கடப்பாறையை கொண்டு உடைத்து பணத்தை கொள்ளையடிக்க முயன்றார். இது தொடர்பாக வங்கியின் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த தகவலை அடுத்து பணியாளர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ATM-இல் பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர் ஒருவர் ATM இயந்திரத்தை கடப்பாறையுடன் உடைத்து பணத்தை கொள்ளையடிக்க முயல்வதும் போலீஸ் வருவதை அறிந்து அங்கிருந்து அவன் தப்பிச் செல்லும் காட்சிகளும் பதிவாகியுள்ளன. கைரேகை நிபுணர்கள் அளித்த தடயங்களை கொண்டும் CCTV காட்சிகள் அடிப்படையிலும் கொள்ளையனை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்று வரும் 8வது கொரோனா தடுப்பூசி முகாமில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்தி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் தொடர்ந்து நடைபெறும் தடுப்பூசி முகாம்களில் கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் கொரோனா தடுப்பூசிகள் பொதுமக்களுக்கு போடப்பட்டு வருகிறது. இன்று தமிழகம் முழுவதும் 8வது முறையாக தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த முகாம்களில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொண்டு வருகின்றனர். சென்னையில் மாநகராட்சிக்கு உட்பட்ட 200 வார்டுகளிலும் முகாம்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. ஃபஸ்ட்டு தடுப்பூசி போட்டிருக்கேன். 84 நாள் கழித்து இன்னொரு தடுப்பூசி போட சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே கொரோனா தடுப்பூசி போட்டிங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கலாம். முகக்கவசம் எல்லாருமே அணியுங்க. இங்கே லாய்ட்ஸ் ரோடில் கொரோனா தடுப்பூசி முகாம் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டோஸ் போட்டோம், இப்போ செகண்ட் டோஸ் ஃபேமிலியாக போட்டு முடிச்சிட்டோம். எல்லாருமே கொரோனா தடுப்பூசி போட்டுக்குங்க. நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் குறித்த தகவல் தெரிவித்தால் உடனடியாக அதனை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை MGR நகரில் மழைக்கால சிறப்பு முகாமினை சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் நீர்நிலை ஆக்கிரமிப்பு குறித்து தகவல் தெரிவித்தால் உடனடியாக அதனை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மழைக்காலத்திற்கு பிறகான முன்னெச்சரிக்கை பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னையில் தற்போது பெய்த மழையால் நிறைய பாடங்களை கற்றுள்ளதாகவும் வருங்காலங்களில் இதனை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன், சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோவையில் ஆசிரியரின் பாலியல் தொல்லையால் மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் தலைமறைவாக இருந்து வந்த சின்மயா வித்யாலயா பள்ளி முதல்வர் மீரா ஜாக்சனை தனிப்படை போலீசார் பெங்களூருவில் கைது செய்து கோவை அழைத்து வந்தனர். RS-புரம் காவல் நிலையத்தில் அவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் பள்ளி ஆசிரியர் பாலியல் தொல்லை தாங்க முடியாமல் +2 மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அங்கு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்தது, தற்கொலைக்கு தூண்டியது ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஆசிரியர் மிதுன் சக்கரவர்த்தியை போக்சோ சட்டத்தில் போலீசார் ஏற்கனவே கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். சின்மயா வித்யாலயா பள்ளி முதல்வர் மீரா ஜாக்சன் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தனிப்படை போலீசார் அவரை தேடி வந்தனர். மாணவி தற்கொலைக்கு நீதி கேட்டு மகளிர் அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக தற்போது மீரா ஜாக்சன் கைது செய்யப்பட்டுள்ளார். பெங்களூருவில் தலைமறைவாக இருந்தபோது போலீசார் இன்று அவரை கைது செய்தனர்.
மீரா ஜாக்சனை பெங்களூருவில் இருந்து கோவை அழைத்து வந்து ஆர்எஸ்புரம் காவல் நிலையத்தில் காவல் அதிகாரிகள் உமா மற்றும் ஜெயச்சந்திரன் ஆகியோர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பள்ளி வளாகத்தை சுற்றி பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே மாணவியின் உடலை பெற்றுக்கொள்ள பெற்றோர்கள் சம்மதம் தெரிவித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. பள்ளி மாணவியின் வீட்டின் முன்பு மாணவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் பள்ளி முதல்வர் கைது செய்யப்பட்டுள்ளதால் போராட்டத்தை கைவிடுவதாக தெரிவித்தனர். புதுச்சேரியில் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தகராறில் அண்ணன் தம்பியை ரவுடி கும்பல் தாக்கிய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வரும் சூழலில் போலீசார் ஒருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்றுத் தருவதாக 15 லட்சம் ரூபாய் முன்பணம் பெற்ற தம்பதியினர் மோசடி செய்துவிட்டு தலைமறைவானதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் மனு அளித்துள்ளனர். மூங்கில்பட்டி கீழ்வாணிங்க சார். அவங்க ஃபஸ்ட்டு குடி வந்தப்போ எங்கிட்ட தான் ஃபஸ்ட்டு நல்லா பழகினாங்க சார். ஃபஸ்ட்டு எங்கிட்ட தான் லோன் எழுதுனாங்க சார். ஃபஸ்ட் லோன் 4 லட்சம்னு சொன்னாங்க சார். அமௌண்ட் வந்து 30,000 கட்ட சொன்னாங்க சார். 30,000 எங்கள் வீட்டுக்காரர் நானும் கட்டிட்டேங்க. அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் 5 லட்சம் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. மறுபடியும் 70,000 கட்டினாங்க சார். மறுபடியும் 8 லட்சம் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் வேலை சங்கத்திலே பணம் வாங்கிட்டு 80,000 வச்சுருந்தாங்க. மொத்தம் 80,000 கட்டிட்டேங்க சார். நான் அதை கட்டிட்டு மறுபடியும் கேட்குறப்ப என்னென்னு சொன்னாங்கன்னா, இப்போ எதுக்கு நீ அவசரப்பட்டு இருக்கிற, லோன் வரும்னு சொல்கிறேன், லாக்டவுன் போட்டுரு, எப்படி நான் வாங்கி தரட்டுன்னு கேட்டாங்க. அப்புறம் நான் லாஸ்ட்டாக போய் எங்கள் வீட்டில் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி காசு கேட்டாங்க சார். அதுக்கு என்னங்க, நீ அழுகு வேண்டாம், நான் தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னாலுங்க சார். அப்புறம் சொல்லிட்டு தான் நான் வீட்டுக்கு போனேங்க சார். அப்புறம் மறுபடியும் குழுவில் மறுபடியும் பணம் எடுத்தது 30,000 முதல் 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேங்க சார். நான் எனக்கு அப்புறம் தாங்க சார் இவங்க எல்லாம் கொடுத்து எழுதுனாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு கொடுத்து எழுதுனேங்க சார். 53 வருங்க சார். 5 லட்சம் ஆச்சுங்க சார். எம்படதே 1 லட்சங்க சார். எங்கள் வீடு இடம் வந்து விற்கிற மாதிரி இருக்குது. அதை விற்றா 40 லட்ச ரூபா பணம் வரும். அந்த பணம் வந்துச்சுன்னா நான் உங்கள் பொருளை திருப்பி தரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட நகை கேட்டாங்க. நான் வந்து சரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சரி ஏதோ அதை வச்சு வாங்கி கொடுத்தோம்னா அவங்க பணம் வாங்கிக்குவாங்க, கடனெல்லாம் கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பொருள் கொடுத்தோம். எங்களது பணம் வந்து 7.5 பவுன் நகை கொண்டு பேங்கில் வச்சு 1.5 லட்ச ரூபாய்க்கு கட்ட ஒன்றும் எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க, நீங்கள் வட்டி கட்ட மாட்டீங்களாட்டிருக்குது, எங்களுக்கு பொருள் வேணும்னு கேட்டப்போ இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி போய் வட்டி கட்டிட்டு நாங்கள் அடுத்த டைம் வந்து வட்டி கட்டும்போது பொருளையும் நகையை திருப்பி கொடுத்துட்றோம், பணத்தை கட்டி நாங்கள் பொருள் திருப்பி கொடுத்துறோன்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசியில் இப்போ வந்து இப்போல்லாம் காணோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இப்போ எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். தொடர் கனமழையால் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மருதூர் அணை நிரம்பியுள்ளது. கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு, கடனாநதி அணையில் இருந்து சுமார் வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை சீவலப்பேரி அருகே உள்ள மருதூர் அணை நிரம்பியுள்ளது. சுமார் 4,000 அடி நீளம் கொண்ட மருதூர் அணை நிரம்பியுள்ளதால் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கலியாபூர், ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தாமிரபரணி ஆற்று நீர் செல்வதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை திருவிக நகர் தொகுதிக்குட்பட்ட பட்டாளம் பகுதியில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து வருவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் பல பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. திருவிக நகர் தொகுதிக்குட்பட்ட பட்டாளம் பகுதியில் கடந்த 6 நாட்களாக மழை நீர் தேங்கியுள்ளது. மழை நீருடன் கழிவு நீரும் கலந்துள்ளதால் தொற்றுநோய் பரவும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது.
தேங்கியுள்ள மழைநீர் மற்றும் கழிவுநீரை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் பெய்த கனமழையால் செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. செங்கம் அடுத்த ஜவ்வாது மலையில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்தது. இதனால் செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாததால் செய்யாற்றின் கரையோரத்தில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட பொதுமக்களை பல மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். கனமழையால் துறிஞ்சிக்குப்பம் பகுதியில் மலைச்சரிவு ஏற்பட்டதால் செங்கம் பண்டிரை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பல நாட்களாக மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் காரைக்குடி, காளவாய் பொட்டல், பெரியார் நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. மழை விட்டும் வெள்ளம் வடியாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. தேங்கியுள்ள மழைநீரில் கொசு உற்பத்தியாவதால் காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் ஏற்பட்டு வருகிறது. மழை தேங்கியுள்ளதால் பாம்புகள், விஷப்பூச்சிகள் வீடுகளுக்குள் வருவதாகவும் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் வரி செலுத்தியும் தங்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் அரசு செய்து தரவில்லை என்று குற்றம் சாட்டினர். வீடே மூழ்கி போய் இருக்குது. இந்த தண்ணியே வெட்டி விட மாட்டேங்கிறாங்க. நகராட்சிக்காரங்க வந்து பார்த்துட்டு அதிகாரிகள் மேற்பார்வையை எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னே நாங்கள் 15 வருஷமாக வீட்டு வரி, தண்ணி வரி, கரண்ட் வரி எல்லாம் 15 வருஷமாக கட்டி முடிச்சிருக்கிறோம் சார். பிள்ளைகளுக்கு பூரா காய்ச்சலாக இருக்குது. நீங்கள் வந்து தான் இந்த கலெக்டர் வந்து தான் நீங்கள் வந்து நேரடியாக பார்த்து இதுக்கு உடனே கானுக்கு தண்ணி போகிறதுக்கு கானுக்கு ரோடுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார். எங்கள் வீட்டை சுற்றி வெறும் 30 இருக்குது சார். வெறும் பாம்பு பூச்சி அலையுது. 2 நாளைக்கு முன்னாடி பாம்பும் கடிச்சிருச்சு ஒருத்தரை. மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறான். தண்ணி வடியறதுக்கு வாய்ப்பே இல்லை. மழை நின்னும் தண்ணி இன்னும் வடியலை சார். தண்ணி போகிறதுக்கு எந்த வழியும் பண்ணி நகராட்சியிலேருந்து எதுவுமே எங்களுக்கு பண்ணலை. எல்லா வரியும் கட்டுறோம். எங்களுக்கு எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கல. இங்கே இருக்கவே எங்களுக்கு அச்சமாக இருக்குது. வீடு பூரா வீட்டுக்குள்ளே பாம்பு வருது, பூச்சி வருது. எங்களால் இங்கே நிம்மதியாக உயிருக்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கோம் சார்.